அல்லாஹ் உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கையோடு தான் வியாபாரத்தில் ஈடுபட்டோம், ஆனால் நஷ்டமாகிவிட்டதே. அல்லாஹ் உதவி செய்வான் என்று தான் அவனிடத்திலே துவா செய்தோம், ஆனால் அந்த கடுமையான நோயால் மௌத்தாகி விட்டாரே. அல்லாஹ் உதவி செய்வான் என்று எத்தனையோ காரியங்களில் ஈடுபட்டும் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் எண்ணிய வகையில் அவனுடைய செயல்பாடுகள் அமையவில்லையே என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் அந்த வார்த்தை பொய்யா என்றால் அந்த ஹதீஸினுடைய இரண்டாவது பகுதி அதற்கான விளக்கத்தை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு தான் நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை நினைக்கிற போதெல்லாம் அவனோடு நான் இருக்கிறேன். அவன் தனிப்பட்ட முறையில் என்னை நினைத்தால் நான் என்னுடைய மனதிற்குள் வைத்து அவனை நினைக்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தில் வைத்து என்னை நினைத்தால் அதைவிட சிறந்த மலக்குமார்களின் கூட்டத்தில் வைத்து அவனை நான் நினைத்து பார்க்கிறேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவனை நோக்கி நான் ஒரு முழம் வருகிறேன். அவன் ஒரு முழம் என்னை நோக்கி வந்தால் நான் 2 முழம் அவனை நோக்கி வருகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அல்லாஹ்வை நல்லெண்ணத்தோடு எண்ணுவது மட்டும் போடாது, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகாபாக்கள் இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணுவார்கள், அல்லாஹ் அந்த போரில் அவர்களுக்கு வெற்றியை தருவான். போதுமான போர் வீரர்கள் இல்லாமல், போதுமான தடவாளங்கள் இல்லாமல், போர் செய்வதற்குண்டான வாகனங்கள் கூட இல்லாமல் வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நம்புவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய வெற்றியை தருவான் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் மட்டும் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்வோடு உறுதியான தொடர்பையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்க எதிரிகள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர்களை பட்டினியோடு வைத்திருந்தார்கள். ஆனால் மதீனா நகரத்திலேயே விளையாத பழங்களை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள் எதிரிகள். அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்களுடைய இடத்தில் முஹம்மது இருப்பதை நீ விரும்புவாயா என்பதாக. அப்போது ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய உயிருக்கு பகரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்து அவர்களினுடைய உடலை சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டத்தில் விளங்கிட்டு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த அலாதியான அன்பும் அவர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த எதிரிகளின் கையில் என்னுடைய உடல் கிடைக்க கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியை பிளக்க வைத்து அவர்களுடைய உடலை உள்வாங்க செய்தார். அவர்களின் உடல் எதிரிகளின் கரங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வை எப்படி எண்ணுகிறோமோ என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு நாம் எப்படி தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ என்பதையும் வைத்துத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே நடந்து கொள்கிறான்.